மலையாள ஆக்ட்ரஸ் மம்தா மோகன்தாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு 2009ல் கேன்சர் வந்துருந்துச்சு. பட் இவங்க ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பயங்கர ரெக்கவரியாக வந்து இப்போ ரீசெண்டாக மகாராஜா மூவிலையும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட வில் ஸ்பிரிட்டை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இதே மாதிரி ஆக்ட்ரஸஸ் வேறு யாருக்கெல்லாம் கேன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிஷா கொய்ராலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் தான். இவங்களுக்கு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சரில் சஃபர் ஆயிருந்தாங்க. அண்ட் இதிலிருந்து அவங்களும் ரெக்கவரி ஆகிட்டு வந்தாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து தனியாக இருந்து இதிலிருந்து வெளியே வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம சோனாலி பிந்த்ரே இவங்களுக்கும் வந்து கேன்சர் வந்துருந்துச்சு. இவங்களை யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். இவங்க ஃபியூ மூவிஸ் தான் நடிச்சிருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். காதலர் தினம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை மறந்துருக்க மாட்டீங்க. இவங்களுக்கும் கேன்சர் வந்து மொட்டடிச்சு அண்ட் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ரொம்பவே நல்லா ரெக்கவரி ஆகிட்டு வந்தாங்கன்னு சொல்லலாம். அண்ட் விஜய் டிவி ஃபேமஸ் உறவுகள் தொடர்கதை சீரியல் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதில் நடித்த நம்ம ஹீனா கானுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸை கேட்டு இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹேர் கட் பண்ணி அவங்களுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னே சொல்லலாம். ஸோ இவங்க கண்டிப்பாக ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் இருக்குது சேனல் சார்பாக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் this video.